Morning, children. Hope you all have written the test well. Today we are going to look into a new lesson. Okay, shall we start? Yes. Unit 5 Movements. What do you mean by movements? Movement என்ன? Movement அசைவுகள். Okay, அதுதான் movement. Okay. So let us have a brief introduction in movement. Okay. We are human being, right? How do we move or how do we locomote? லோகோமோஷன் எப்படி நடக்கும்? நம்ம வந்துட்டு ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகும்போது நடந்து போகும். ஓகே, தட் இஸ் கால்ட் லோகோமோஷன். மீன்ஸ் we are shifting from one place to the another. Okay, whereas movement is nothing but just lifting up your hand or turning your head like that. So இதெல்லாம் வந்துட்டு உங்களுக்கு மூமெண்ட்ன்ற நேம்ல தான் வரும். Okay, these are termed as movement. Okay, so this is the difference between movement and locomotion. Okay, so there are so many movements that happen in our bodies, right? என்ன பண்றோம் இப்ப I am speaking to you, right? I am teaching, right? So I am moving my shaking my head as well as I am moving my jaws. வாயை திறந்து திறந்து மூடுறேன் இல்லையா? டங். ஸோ இதுக்கெல்லாம் ஸ்பெஷல் மசில்ஸ் இருக்கு, அதுக்கான ஸ்பெஷல் ஸ்கெலிட்டன் சப்போர்ட் இருக்கு. ஸோ தட் இந்த மூவ்மெண்ட் வந்துட்டு நடக்குது. ஓகே, லைக் பிளிங்கிங் மை ஐஸ் நவ், ரைட்? உங்களை பார்க்கும்போது பேசும்போது எவ்ரி டைம் வி வில் ட்ரை டு பிளிங்க் அவர் ஐஸ், ரைட்? ஸோ இதுவும் மூவ்மெண்ட் தான். பட் லோகோமோஷன்றது கண்ணு மூடி மூடி திறக்கிறது லோகோமோஷனா இல்லை. ஒரு ஒரு பிளேஸ்ல இருந்து இன்னொரு லொகேஷனுக்கு மாறும்போது தான் அது வந்து லோகோமோஷன் சொல்றோம். புரியுதா? ஸோ திஸ் இஸ் தி பேசிக் டிஃபரன்ஸ் பிட்வீன் தி மூவ்மெண்ட் அண்ட் லோகோமோஷன். ஓகே, எஸ். ஸோ தேர் வில் பி மூவ்மெண்ட்ஸ் இன் யோர் பாடி ஆஸ் யூ பிரீத். ஸோ அப்படின்னு மூச்சு இழுத்து விட்டோம்னா நம்ம என்ன பண்றோம்? நம்ம ரிப்ஸை மேல தூக்கிக்கிறோம் அண்ட் இறக்குறோம். ஓகே, ஸோ டயப்ரம் மேல போகும் இறங்கும் இல்லையா? கவுல எப்படி டிரான்ஸ்போர்ட் பண்ணோம்? ஐ மீன் லோக்கமேட் பண்ணோம். ஒரு பிளேஸ்ல இருந்து இன்னொரு பிளேஸ் போகுது, காலால நடந்து போகும். நம்மளும் அந்த மாதிரி தான் வாக் பண்ணி போகும். இப்போ ஒரு ஸ்னேக் இருக்குன்னா அது எப்படி போகும்? அது தன்னோட ஹோல் பாடியே இப்படி இப்படி மூவ் பண்ணிட்டு இல்லையா? அதே மாதிரி ஃபிஷ் எப்படி மூவ் ஆகும்? அதுவும் அதோட ஃபின்ஸ் வச்சு மூவ் பண்ணிட்டு போயிடும். ஓகே, பாடியும் ஃபுல்லா மூவ் பண்றது. ஓகே, ஸ்னெயில் எப்படி பண்ணும்? அதோட மஸ்குலர் டிஷ்யூஸ் எல்லாமே கான்ட்ராக்ட் பண்ணும், ரிலாக்ஸ் பண்ணும், மூவ் ஆகும். சிமிலர்லி எர்த்வார்ம் ஆல்சோ. எர்த்வார்ம் எப்படி ஆகும்? இட் வில் கான்ட்ராக்ட் அண்ட் ரிலாக்ஸ். ஓகே, so there are different ways how animals move from one place to the another place. Okay, so cow பார்த்தோம். ஒரு ஒரு what bird எப்படி பறந்து போகும்? அதோட விங்ஸை வச்சு ஒரு பிளேஸ்ல இருந்து இன்னொரு பிளேஸ்க்கு போகும். ஆனா ஒரே பிளேஸ்ல உட்காந்துட்டு அது சாப்பிடும் போதோ இல்ல ஜஸ்ட் டர்ன் பண்ணி பார்க்கும், ஹெட் எப்படி டர்ன் பண்ணி பார்க்கும், இதெல்லாம் வந்து மூவ்மெண்ட். புரியுதா? ஃபிஷ் வந்து ஃபின்ஸையும் வச்சு ஸ்விம் பண்ணும். ஹியூமன்ஸ் வந்துட்டு நம்ம we will walk, right? Okay, so what are the movements? Walking, crawling ஆனது நகர்ந்து போறது, தவழ்ந்து போறது. ஓகே, ஒரு குழந்தை எப்படி தவழ்ந்து போகும் அந்த மாதிரி. ஓகே, so walking, crawling, flying and swimming. So these are the movements. Okay, so இந்த movements வச்சு இன்னொரு பிளேஸ்க்கு லொகேட் ஆகுது. Okay, that is called locomotion. Okay, so let us see a, a brief I mean a depth. We shall move to the depth in this topic. Okay, fine. So movement and locomotion. So although both movement and locomotion sound similar in their meaning, there are few interesting differences between two terms. What I said? Yes, what I said? Movement is generally defined as the act of changing the place or position by one or more parts of the body. Okay. So, நான் இங்க இருந்து I'm just if I want to move from here to towards front நடந்து போறேன்னா என்னோட காலை வாக் பண்றதுக்கு நான் லெக்ஸ் மூவ் பண்ணுவேன். அடுத்தது ஆட்டோமேட்டிக்கா என்னோட கையும் ஸ்விங் ஆகும். Okay, so I'm just moving my what? Leg as well as hand. Okay, so one or more parts of the body will be moving. Okay,
So this is called movement. Okay. So the movement helps to perform necessary functions such as pumping of blood to different parts of the body in an organism. Okay. So heart வந்து பம்ப் பண்ணுது எத blood. ஓகே அந்த பம்ப் பண்ற அந்த மூமெண்ட் அந்த ப்ராசஸ் அதையும் வந்துட்டு என்ன சொல்றோம் மூமெண்ட் தான் we will call. Okay. So movement can be both voluntary and involuntary. Okay. So what do you mean by voluntary? வாலண்டரின்னு என்ன நம்மளே தானா முன் வந்து செய்யுது. ஓகே இன்வாலண்டரினா ஆட்டோமேட்டிக்கா அது நடந்து தான் தீரும். நீங்க என்ன நீங்க வந்துட்டு செய்ய வேண்டாம் அப்படின்னு நினைச்சாலும் ஆட்டோமேட்டிக்கா அது நடக்கும். ஓகே எக்ஸாம்பிள் என்ன வாக்கிங் இஸ் அ வாலண்டரி மூவ்மெண்ட் while breathing is an involuntary movement. So நான் நினைக்கிறேன் I need to move from this place to another place அப்படின்னா I will just walk. அப்ப நான் என்ன பண்ணணும் நான் நினைச்சாதான் நான் நடந்து போக முடியும். ஓகே திஸ் இஸ் அ வாலண்டரி மூவ்மெண்ட். நான் வாலண்டியரா இங்க இருந்து போயிட்டு நடக்கணும்னு பாக்குறேன். பட் இன்வாலண்டரி மூவ்மெண்ட் என்னது பிரீதிங். நான் நடக்கும் போது பிரீத் பண்ணி தான் ஆகணும். நான் பிரீத் பண்ண வேணாம் அப்படின்னு நான் நினைச்சாலுமே அது பிரீத் நம்ம பிரீத் பண்ணுவோம். அப்பதானே we have to survive இல்ல. இப்ப சர்வை பண்றதுக்கு நான் பிரீத் பண்ணி தான் ஆகணும். ஓகே ஹார்ட் பீட் அடிச்சு தான் ஆகணும் இல்லையா. சோ இதெல்லாம் வந்துட்டு இன்வாலண்டரி மூவ்மெண்ட். கிளியரா? ஓகே ஹோப் யூ ஆர் கிளியர் வித் திஸ். Now the movement of an organism from one place to another is known as locomotion. Locomotion helps an organism to find food, avoid harsh weather conditions, escape from the predator, etc. So எதுக்கெல்லாம் மூவ் ஆகுது ஒரு ஆர்கனிசம் சாப்பாடை தேடி சாப்பாடு பசிக்குது சாப்பாடு வேணும்னா அது என்ன பண்ணுவோம் அனிமல்ஸ் சாப்பாடு எங்க இருக்கோ அங்க தேடி போகும். அது இருக்க இடத்துக்கா சாப்பாடு வரும் இல்ல என்ன பண்ணும் சாப்பாடை தேடி அது மூவ் ஆகி போகும். ஓகே ஸோ வெதர் கண்டிஷன்ஸ் என்ன வெதர் கண்டிஷன்ஸ் மழை பெய்யுது வெயில் அடிக்குது குளிருதுன்னா என்ன பண்ணும் அதுக்கு வந்து சேஃப் பண்ணிக்கிறதுக்காக டு ப்ரொடெக்ட் தெம்செல்ஃப் அதுக்காக இட் வில் மூவ். ஓகே தென் டு எஸ்கேப் ஃப்ரம் தி predator ஆல்சோ. வாட் யூ மீன் பை predator ஹியர்? எதையோ ஏதோ வந்து அதை சாப்பிட வருது அதை அட்டாக் பண்ண வருதுன்னா உடனே அது அந்த இடத்துல இருந்து எஸ்கேப் ஆகி போகும். ஸோ அதுக்கும் அது மூவ் ஆகும். ஓகே லோக்கோமோட் ஆகும். ஓகே ஸோ தீஸ் ஆர் தி ப்ராசஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதுல வாக்கிங் running, swimming. These are few examples for different types of locomotion. Okay, hope you are clear now. Okay, so in this process, there is the action of appendages such as limbs, wings, flagella, and cilia. Okay. இந்த ப்ராசஸ்ல என்ன நடக்குது என்னென்ன மூவ்மெண்ட் நடக்குது limbs means what hand கால் கை இதெல்லாம் limbs. ஓகே wings என்னது ஃப்ளை பண்றது பறக்கிறதுக்கு விங்ஸ் வேணும். ஓகே நெக்ஸ்ட் ஃபிளஜெல்லா எதுக்கு வேணும் சின்ன சின்ன மைக்ரோ ஆர்கானிசம்ஸ்க்கு ஃபிளஜெல்லா தான் இருக்கும் அதை வச்சுதான் அதை மூவ் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் கிளாமிடோமோனஸ் அதுக்கு என்ன இருக்கும் தலையில இருந்து இப்படி என்ன இருக்கும் ரெண்டு விங்ஸ் மாதிரி ஃபிளஜெல்லா இருக்கும். ஓகே ஸோ அந்த பாக்டீரியாவுக்கு என்ன இருக்கும் நிறைய ஃபிளஜெல்லாஸ் இருக்கும். ஸோ அதை வச்சுதான் அது ஒரு பிளேஸ்ல இருந்து இன்னொரு பிளேஸ்க்கு மூவ் ஆகும். சீலியா what do you mean by cilia are comb like structures hair like structures சின்ன சின்னதா இருக்கும். சீப்பு பல்லு இருக்குல்ல அந்த மாதிரி சின்ன சின்னதா ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கும் மெலிசா. ஓகே ஏற்கனவே நீங்க படிச்சிருக்கீங்க மைக்ரோ ஆர்கானிசம்ஸ்ல. ஓகே ஸோ with those cilia it will locomote. Okay next in most of the aquatic animals such as fish whales and shark the locomotion results from a series of wave like muscle contraction. இப்போ ஒரு ஃபிஷ் ஸ்விம் பண்ணணும்னு வைங்களேன் எப்படி நம்ம இப்படி இப்படி தானே காமிப்போம் குழந்தைங்களுக்கு இப்படி இப்படி ஸ்விம் பண்ணுது அப்படின்னு. ஆக்சுவலி என்ன ஆகும் அதோட ஹோல் பாடியே அப்படி வந்துட்டு என்ன ஆகும் இப்படி வளைஞ்சு போகும். ஓகே ஸோ லோக்கோமோஷன் என்ன ஆகும் ஒரு வேவ் லைக் மோஷன் கொடுக்கும். வேவ் மாதிரி இப்படி இப்படி வளைஞ்சு போகும். ஓகே இப்படி 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 வளைஞ்சு போகும். ஸோ இப்போ என்ன ஆகும் மசில்ஸ் ஃபுல்லாவே இப்படி பாடியில உள்ள மசில்ஸ் எல்லாமே சேர்ந்து இப்படி வளையும். புரியுதா? ஸோ this will happen in aquatic animals. Okay so let us have a look at the locomotion and difference. Locomotion and movement. Okay. So the first one is the locomotion is the movement of an organism from one place to another. Okay. Second, I mean the alternate for this. I mean the difference is movement is the act of changing the place or position by one or more parts of the body. Here you can understand more parts of the
body. Okay, one or more parts of the body. Inga from one place to another. புரிஞ்சுச்சா? Next, it is an voluntary action. Okay, it is always a voluntary action. Here it is can be either voluntary or involuntary. Okay, locomotion takes place at an organism level. The organism level என்ன? ஆர்கனிசம்னா ஹோல் பாடி பார்ட் எல்லாமே சேர்த்து, அதாவது நம்ம படிச்சிருக்கோம்ல ஏற்கனவே செல்லுலர் ஆர்கனைசேஷன். ஃபர்ஸ்ட் செல்லு, அப்புறம் டிஷ்யூஸ், தென் ஆர்கன், தென் ஆர்கன் சிஸ்டம், தென் ஆர்கனைசேஷன். இதான் லெவல்ஸ் இல்லையா? இந்த லெவல்ல லோகோமோஷன் எந்த லெவல்ல நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா அந்த ஃபைவ்ல அவுட் ஆஃப் ஃபைவ்ல ஃபிஃப்த் லெவல் தான் நடக்குது. என்னது? ஆர்கனிசம்ன்ற லெவல்ல தான் நடக்குது. ஓகே, ஸோ இந்த ஆர்கனிசம்ன்றது ஓவரால் எல்லாமே செல்ஸ்ல இருந்து டிஷ்யூஸ்ல இருந்து ஆர்கன்ல இருந்து ஆர்கன் சிஸ்டம் எல்லாமே மூவ் ஆகும். ஐ மீன் மூமெண்ட்ஸ் அதுல இருக்கும். அதனால தான் இது லோகோமோஷன். ஓகே, மூமெண்ட் டேக்ஸ் பிளேஸ் அட் பயாலஜிக்கல் லெவல். இது வந்துட்டு மூமெண்ட். ஓகே, பயாலஜிக்கல் லெவல்னா இன்னர் ஆர் ஆக்ஷன்ஸ் மட்டும் நடக்கிறது. ஓகே, தட் இஸ் a movement takes place at the biological. Okay, here locomotion does not necessarily require energy. Okay, so ஏற்கனவே மூமெண்ட்ல இருந்து எனர்ஜி கிடைச்சிரும் இதுக்கு. அதனால வந்துட்டு லோகோமோஷனுக்கு எனர்ஜி தேவையில்லை. ஓகே, பட் மூமெண்ட் ரெக்வயர்ஸ் எனர்ஜி. அதாவது மூமெண்ட்னா இப்போ நான் ஐ எம் ஷேக்கிங் மை ஹேண்ட்னா திஸ் இஸ் நாட் லோகோமோஷன் பட் த மூமெண்ட். பட் when I am walking, no, at that time I need energy for my movement alone, not for locomotion. Clear? Yes. So movements in different animals. Let us see this. Movements in different animals. Okay. First thing is earthworm. Earthworm. Here we shall see a video for earthworm movement now. So here you can see the movement of the earthworm. See how it is contracting here, contraction nadakudhu, and it is relaxing, right? Do you see? It is contracting and relaxing at this portion alone, okay? And it is moving, it is locomoting. Clear? Clear? Okay. So, an earthworm moves its body, okay? It has segments, right? அதுக்கு மேல ரிங் ரிங்கா இருக்கும். earthworm body மேல ரிங் ரிங்கா நீங்க பார்த்திருப்பீங்க, ரிங் லைக் ஸ்ட்ரக்சர். அது ஒண்ணு சேர்த்துக்கும், அப்புறம் இன்னொன்னு திருப்பி ரிலாக்ஸ் பண்ணும். ஓகே, இது செக்மெண்ட்ஸ்னு சொல்லுவோம் நம்ம. ஓகே, ஃபைன் ஃபைன். ஸோ இட் ஹேஸ் ஹேர் லைக் ஸ்ட்ரக்சர். ஒரு சிலர்ல பாத்தீங்கன்னா ரொம்ப சின்ன சின்ன earthwormலாம் பாத்தீங்கன்னா சின்ன சின்னதா மைனூட் ஹேர் லைக் ஸ்ட்ரக்சர். நம்ம ஃபேஸ்ல எல்லாம் சின்ன சின்ன முடி இருக்கும் இல்லையா, ஸ்கின்ல சின்ன சின்ன முடி இருக்கும், அந்த மாதிரியான சின்ன சின்ன ஹேர் லைக் ஸ்ட்ரக்சர் இருக்கும். தட் இஸ் கால்ட் பிரிசல்ஸ். ஓகே, பிரிசல். ஸோ அதை வச்சு அது மூவ் பண்ணும். ஓகே, லார்ஜ் நம்பர்ஸ் அதுல இருக்கும் அந்த இதுல. ஓகே, so the body of earthworm is made up of many rings joined end to end. So it has muscles which help to extend and shorten the body. Am I right? We had seen in the video, right? Okay. So under its body it has large number of bristles. So this is what I told you now. Bristles na chinna chinna hair like structures. Okay. And called setae, which are connected with muscles. Okay. So these bristles help to grip on the ground. இப்போ கிரவுண்ட்ல கொஞ்சமாவது கிரிப் இருந்தாதான் அது மூவ் பண்ண முடியும் இல்லையா? சும்மா அந்த இடத்துல சஸ்பெண்ட் ஆயிருந்தா அப்படியே பறக்கிற மாதிரி போக முடியாது இல்லையா? அதில் இப்போ கிரிப்னஸ் இருக்கும் சர்ஃபேஸ்ல, அப்போ ஒரு ஃப்ரிக்ஷன் கிடைக்கும், அதனால அது மூவ் ஆகும். ஓகே, ஃபைன். During movement, the earthworm first extends the first part of the body. We have seen now it will extend the first part. It means what? Yes, you can see here the movement of earthworm. So this is what we had seen in a video now. இப்படிதான் இருக்கு earthworm. First இங்க கான்ட்ராக்ட் பண்ணுது. ஓகே, this portion. அப்ப கீழே grip கிடைக்கும். கான்ட்ராக்ட் பண்ணோம்னா கீழே grip கிடைக்கும். ஓகே, ஒரு friction ஏற்படுது. ஓகே, நெக்ஸ்ட் இது ஃபுல்லா ரிலாக்ஸ் ஆயிருக்கு. ஓகே, நவ் இந்த போர்ஷன்ல இருந்து
மூவ் ஆகும். இது இந்த பொசிஷன்ல இருந்து இங்க வேற லொகேஷன் மூவ் ஆகும். அப்ப என்ன ஆகும், செகண்ட் திரும்பியும் என்ன பண்ணும், கான்ட்ராக்ட் பண்ணது இந்த ஏரியாவை மட்டும் ஹெட் போர்ஷன் மட்டும் மூவ் பண்ணுது. ஸோ இங்க இருக்க ஃப்ரிக்ஷன் குறைஞ்சிருது, இந்த பிளேஸ்ல இருக்க ஃப்ரிக்ஷன் குறைஞ்சிருது. நெக்ஸ்ட் பார்ட்லாம் ஃப்ரிக்ஷன் அதிகமாயிடும். ஓகே, அதெல்லாம் இன்னும் அது ரிலீஸ் பண்ணல, ரிலாக்ஸ் ஆகல அந்த போர்ஷன்ஸ்ல. ஓகே, அண்ட் அகைன் இப்போ கொஞ்சம் மூவ் ஆன பிறகு என்ன ஆயிடுது, இங்கெல்லாம் ரிலாக்ஸ் ஆயிடுது. இதெல்லாம் இந்த பிளேஸ்ல வந்துட்டு பாத்தீங்கன்னா யூ கேன் சி அகைன் ஃப்ரிக்ஷன் ஆயிருக்கு, கான்ட்ராக்ட் ஆயிருக்கு. ஓகே, அகைன் நெக்ஸ்ட் பார்ட் என்ன, டில் டெயில் வரைக்கும், எண்ட் பார்ட் வரைக்கும் அது என்ன பண்ணுது, கான்ட்ராக்ட் பண்ணிக்குது, திருப்பியும் ரிலாக்ஸ் பண்ணுது. ஸோ திஸ் இஸ் வாட் ஹேப்பன். ஸோ இப்போ லாஸ்ட் இந்த போர்ஷன்ல பாத்தீங்கன்னா அகைன் ரெண்டு சைட்ல grip கிடைக்கும். எண்ட் முடி கம்ப்ளீட் பண்ணும்போது ஃப்ரம் ஹியர் இட் ஸ்டார்டட் நோ, இங்க இருந்து கான்ட்ராக்ட் ஆகிட்டே தானே வந்தது. ஸோ எண்ட்ல முடிக்கும் போதும் என்ன பண்ணணும், அதுக்கு ஃப்ரண்ட் போர்ஷன்ல இட் நீட்ஸ் சம் grip, ரைட்? அப்பதான் அது மூவ் பண்ண முடியும் நெக்ஸ்ட் பிளேஸ்க்கு. ஓகே, ஸோ ஸோ கிரவுண்டுக்கு ஃபிக்ஸ் பண்ண பிறகு இட் வில் ரிப்பீட் தி this contraction and relaxation process. Thus the movement takes place. Okay, so during this movement, the earthworm first extends the first part of the body, keeping the rear portion fixed to the ground. Is it so? பாருங்க, first part மூவ் பண்ணும்போது rear means என்னது, back side. ஓகே, அங்க வந்துட்டு fixed to the ground, groundல fix ஆயிருக்கு இங்க. ஓகே, flat இருக்கு. ஓகே, then it fixes the front end and releases the rear end. புரிஞ்சுச்சா? front end ஃபிக்ஸ் பண்ணிட்டு அப்புறமா rear end ரிலீஸ் பண்ணிடுது. ஓகே, it then shortens the body and pulls the rear end forward. This makes it move forward by small distances, repeating such muscle contraction and relaxation. The earthworm can move through the soil. So இப்படிதான் soilல அது move ஆகும். Okay, so a slimy substance secreted by its body helps this movement. So just like the soil அப்படியே இதால மூவ் ஆக முடியுமா? என்ன ஆகுதுக்கு, நம்ம படுத்துட்டு மூவ் பண்ண முடியும், நம்மளால மூவ் பண்ண முடியுமா? தரையிலேயோ இல்ல மண்ணிலேயோ ஸ்கிராச் ஆகும் இல்லையா? ஸோ இதெல்லாம் அதோடைய மசில்ஸ்லாம் வந்து ரொம்ப சாஃப்டா இருக்கும் இல்லையா, ஈஸியா ஸ்கிராச் ஆகும். அப்ப என்ன பண்ணும், அதுக்கு இட் ஹாவ் அ ஸ்லிம்மி சப்ஸ்டன்ஸ். ஓகே, அந்த சப்ஸ்டன்ஸ் என்ன பண்ணும், அதை ப்ரொடெக்ட் பண்ணிடும், சாயில்ல எதுவும் ஸ்கிராச் ஆகாம அழகா மூவ் ஆகும். ஓகே, ஸோ திஸ் இஸ் ஹவ் தி மூவ்மெண்ட் ஆர் தி லோகோமோஷன் இன் earthworm occurs. ஸோ மசில் மூவ்மெண்ட் பார்த்தோம். நெக்ஸ்ட் காக்ரோச் எப்படி மூவ் ஆகுது. ஸோ காக்ரோச்சோட ஸ்ட்ரக்சர் நீங்க பார்த்துருப்பீங்க, வீட்டுல கர்ப்பப்பூச்சி பார்த்துருக்கலாம் நீங்க. ஓகே, ஸோ அதுக்கு ஃபெதர்ஸ் மாதிரி இருக்கும், ரெக்க மாதிரி இருக்கும், விங்ஸ். இட்ஸ் நாட் எக்ஸாக்ட்லி ஃபெதர்ஸ், விங்ஸ் மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ அந்த விங்ஸ் என்ன யூஸ் பண்ணும், பறக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கும். ஓகே, and it also have legs, walk பண்றதுக்கு காலால நடந்துக்கும், and fly it will just use their wings. So a cockroach has 3 pairs of jointed legs which help to walk, run and climb. Clear? So it has also 2 pairs of wings for flying. Right? 2 pairs na எத்தனை, ஒரு பேர்னா 2, 2 pairs na 4. So 4 wings இருக்கு. Okay, large and strong muscles help in the movement of legs. Okay, the body is covered by chitin, a light protective material. So மேல பாத்தீங்கன்னா ஷைனிங்கா இருக்கு பாருங்க காக்ரோச் மேல. அந்த ஷைனிங் எது கொடுக்குதுன்னா இந்த கைட்டின்ற சப்ஸ்டன்ஸ் தான் இந்த ஷைனிங்கை கொடுக்கும். Okay, so the body is covered by chitin. It is a light protective material. So chitin is shed regularly so that the body can grow. So cockroach வளர வளர என்ன ஆகும், அது மேல உள்ள கைட்டின் வந்துட்டு உதிர்ந்துரும், லைக் டெட் செல்ஸ் மாதிரி வைங்களேன், பட் நாட் எக்ஸாக்ட்லி டெட் செல்ஸ். ஸோ வளர வளர அது மேல கைட்டின் உதிர்ந்து ஷெட் ஆயிட்டு திருப்பி புதுசா கைட்டின் அதில் ஃபார்ம் ஆயிடும். ஓகே, ஸோ தட் இட் இஸ் ஆல்சோ ப்ரொடெக்டிவ் லேயர் அகேன். ஓகே, ஸோ வீட்டில் இருந்தீங்கன்னா காக்ரோச் எப்படி, வீட்டில் பார்த்தீங்கன்னா எப்படி அது மூவ் ஆகுது, நடக்குது இல்லை பறக்குது அப்படின்றத பாருங்க. ஓகே, அண்ட் வீட்டுக்கு பக்கத்துல எங்கேயாவது earthworm கிடைச்சதுனாலும் பார்க்க நேரிட்டா ப்ளீஸ் அதை பாருங்க. ஓகே, முடிஞ்சா அது யாரோட பெரியவங்களோட ஹெல்ப்போட கொஞ்சம் கிட்ட க்ளோஸரா நீங்க வச்சு பாருங்க அது எப்படி மூவ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு.
Okay, it will be very interesting. Okay, next is birds. Birds எப்படி பண்ணுது? Birds எப்படி பறக்குது? அதோட wings வச்சு பறக்குது. This you know, right? So some birds like duck also swim on the water. Waterல ஸ்விம்மும் பண்ணும். சில birds இது fly மட்டும் பண்ணும். இல்லையா? இந்த மாதிரியும் பண்ணும். Okay. So birds can walk on the ground and fly as well. So some birds can also swim in the water. Okay. A bird can streamlined body. What do you mean by streamlined body? Flatter bill. Okay. Its bone are light and strong. லைட்டாகவும் இருக்கும் ஸ்ட்ராங்காகவும் இருக்கும். நீங்க நான் வெஜிடேரியனா இருந்தா சிக்கன் சாப்பிடும்போது திங்க் பண்ணி பாருங்க அந்த போன்ஸ் எப்படி இருக்கு. ஓகே, ஈஸியா அதை நீங்க கடிக்க முடியும். ஏன்னா லைட்டா இருக்கும் ஆனா ஸ்ட்ராங்கா இருக்கும். அது பாடிக்கு ஏற்ற மாதிரி அது ஸ்ட்ராங்கா இருக்கும். Okay, they are hollow and have as spaces between them. Okay, the hind limbs of birds are modified as claws. Clawsனா என்னது? கவிக்கிறது, கீழே கவறதுக்கான இப்படி இருந்துச்சுன்னா அந்த பொசிஷன் பேர் claw. Okay, you can see here. இங்க பாருங்க, இந்த claws இந்த limbs என்ன பண்ணுது? claws are use பண்ணிக்குது இங்க இருக்குது. Okay, so which help them to walk and to perch. Okay, பிரிச்சுக்கிறதுக்கு. Okay, next the breast bones are modified and hold massive flight muscles which can help in moving wings up and down. So the wings எங்க கனெக்ட் ஆயிருக்கீங்க? இந்த இடத்துல தான் கரெக்டா பொசிஷன்ல கரெக்டா இருக்கு. Here the breast comes. So இங்க தான் the breast ஓட bones இருக்கும். You can see இங்க தான் அந்த பிரஸ்டோட போன்ஸ் இருக்கும். இங்க தான் கரெக்டா அது கனெக்ட் ஆயிருக்கும். ஓகே, so birds have special flight muscles and forelimbs are modified as wings. Actually அந்த forelimbs அதாவது கால் முன்னங்கால் கிடையாது, இதுக்கு ரெண்டு கால் மட்டும் தான் இருக்கும். பார்த்திருக்கலாம் நீங்க காக்காவுக்கு இல்ல இந்த பறவைக்கு. ஓகே, so ஃப்ரண்ட்ல கால் கிடையாது, காலுக்கு மேல தான் அதுக்கு விங்ஸ் இருக்கு. Okay, wings and tail have long feathers. Tailலையும் பாத்தீங்கன்னா மெஸ்ஸி long feathers இருக்கும், wingsலயும் நிறைய feathers இருக்கும், which help in flying. பறக்கிறதுக்கு அந்த லைட்டா இருக்கும், அசைச்சு அசைச்சு அது பறக்கிறதுக்கு ட்ரை பண்ணும். Okay, birds show two types of flight. ஒன்னு gliding, இன்னொரு flapping. நீங்க பார்த்திருக்கலாம், நல்லா அடிச்சு வேகமா பறந்துடும், ஹைட்டுக்கு பறந்துடும். அதுக்கப்புறம் ஜஸ்ட் டே வச்சிருக்கும், ஃபிளாப் ஆகி வச்சிருக்கும். ஓகே, ஃபிளாப்னா இப்படி இப்படி பறந்து அடிச்சுக்கிறது, அடிக்குதுன்னு சொல்லல, அந்த மாதிரி அடிச்சிடிச்சு பறக்கிறது. ஓகே, அண்ட் விங்ஸை வச்சுட்டு என்ன பண்ணும், வைடரா அது மூவ் ஆயிடும். Okay, so gliding and flapping. What do you mean by gliding here now? During gliding, the bird has its wings and tail spread out. You can see here now gliding. So விங்ஸையும் டெய்லையும் இப்படி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி வச்சிருக்கு. This is gliding. Okay, then flapping movement. So in this movement the bird uses air currents for going up and down. So மேல அடிச்சிட்டு மேல ஏறி பறக்கிறதுக்கும் and கீழே இறங்கணும்னா இப்படி க்ளோஸ் பண்ணிக்கும். ஃபெதர் இப்படி கையால ஃபெதரை வந்துட்டு இப்படி க்ளோஸ் பண்ண மாதிரியே தான் வந்து பொசிஷன்ல தான் இருந்து இறங்கும். நீங்க பார்த்துருக்கு. So flightல இருந்து டிராப் பண்ணும்போது அதை பண்ணும். Okay, so gliding in this movement the bird uses air currents for going up and down. Okay, இப்படியே போகாது, என்ன பண்ணும், ஏரோப்ளேன் மாதிரி தான். ஏரோப்ளேன் பேர்டை பார்த்தா ஏரோப்ளேன் கண்டுபிடிச்சாங்க இல்லையா? ஓகே, இப்படியே தான் போகும். Okay, so the flapping is an active flight. The bird beats the air by flapping its wings. They use flight feathers for this purpose. Okay, just flight ஆனது just like டே போகணும்னா அப்ப யூஸ் பண்ணிக்கலாம். புரிஞ்சுச்சா? Hope you are clear with this. So these are the movement in birds. Okay, now coming to movement in snake. Okay, வீட்டுக்கிட்ட நீங்க வந்து கோழியோ, வீட்டுல கோழி அதோட மூவ்மெண்ட் பாருங்க எப்படி நடக்குது. இல்ல கோழி ரொம்ப ஹைட்ல பறக்கணும், கொஞ்சம் கொஞ்சம் பறக்க ட்ரை பண்ணும், அது பாருங்க. இல்ல காக்கா இருக்கும். ஸோ இந்த மாதிரிய க்ரோ காக்காவோ இல்ல வேற ஏதாவது பறவையோ இருந்துச்சுன்னா பறக்கிறது கவனிச்சு பாருங்க. ஓகே, அதுலதான் நீங்க மூவ்மெண்ட் வந்து கிளியரா பார்க்கணும். ஓகே, ஃபைன். நெக்ஸ்ட் இஸ், இப்போ ஒரு ஹென்னுக்கும் க்ரோவுக்கும் உள்ள சிமிலாரிட்டி என்ன? எதனால ஹென் ஹைட்டா பறக்க முடியல, இல்ல
மத்த பேர்ட்ஸ்லாம் எப்படி ஹைட்டா பறக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் நீங்க. ஏன்னா அதோட பாடி ஷேப் அண்ட் ஸ்ட்ரக்சரை பொறுத்து தான் இருக்கு. ஓகே, நவ் ஃபைன். ஸ்னேக். ஸ்னேக் ஸ்னேக் எப்படி போகும் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் நல்லாவே. எப்படி போகும்? அப்படிதான் போகும். ஓகே, தி பாடி ஆஃப் ஸ்னேக் கன்சிஸ்ட் ஆஃப் லார்ஜ் நம்பர் ஆஃப் வெர்டிப்ரே. ஓகே, வெர்டிப்ரேனா என்ன? எலும்புங்க, முதுகு தண்டு, சின்ன சின்ன சின்னதா முதுகு தண்டு மாதிரி இருக்கிறது தான் வெர்டிப்ரே. ஓகே, so the adjoining vertebrae, ribs and skin are interconnected with slender body muscles. ஆக்சுவலா அதோடைய தோல்லாம் எடுத்துட்டு மசில்ஸ்லாம் எடுத்துட்டு பாத்தீங்கன்னா அப்படியே ஏதோ செயின் மாதிரி ஒரு லிங்க் மாதிரி இருக்கும். வளைஞ்சு வளைஞ்சு தான் இருக்கும். ஒன்னு ஒன்னும் லைக் பசில் மாதிரி ஒன்னு ஒன்னு இன்டர்லாக் ஆன மாதிரி இருக்கும். தட் இஸ் கால்ட் இன்டர்கனெக்டட் வித் ஸ்லெண்டர் பாடி மசில்ஸ். ஸ்லெண்டர்னா வளவளன்னு நல்லா வளவளன்னு நல்லா இருக்கும் பாடி மசில்ஸ். ஓகே, ஸோ நம்ம மசில்ஸ்லாம் இங்கே ஆர்ம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா கிரிப்பா ஒன்று ஒன்றும் நல்லா பின்னிட்டு கோத்துட்டு இருக்கும். ஆனால் இதுக்கு அப்படி இருக்காது. இது மூவ் பண்ணுறதுக்கு அப்பதான் வசதியா இருக்கும் இதுக்கு. அதனால இந்த மாதிரியான ஸ்கின் டைப்பும் இந்த மாதிரியான ரிப்ஸ் அண்ட் இன்டர்கனெக்டட் ஸ்ட்ரென்தன் பாடி மசில்ஸ் இருக்கு. ஓகே, ஸோ when the snake moves it makes a loops on its sides. அது வளைஞ்சு வளைஞ்சு போகுது இல்லையா, அதுதான் லூப்னு சொல்றோம். ஓகே, இப்படி வளைஞ்சு வளைஞ்சு இப்படி போறது ஒரு லூப். 1 2 3 அவ்வளவுதான், இப்படி ஒரு லூப். ஓகே, திருப்பியும் அதே ப்ராசஸ் தான் திருப்பி கேரி அவுட் பண்ணுங்க. ஓகே, so the forward push of the loop against the surface makes the snake move forward. So அந்த ஃபர்ஸ்ட் லூப் இப்படி எடுத்து இப்படி போகுது இல்லையா, ஃபர்ஸ்ட் ஃப்ரம் ஹெட்ல இருந்து இப்படி மூவ் ஆகுது இல்லையா, அந்த பொசிஷன்ல ஹியர் யூ கேன் see. ஸோ இந்த பொசிஷன்ல அது ஃப்ரண்ட்ல மூவ் ஆகுதுன்னு அர்த்தம். மீன்ஸ் லோகோமோட் ஆகுது, ஒரு பிளேஸ்ல இன்னொரு போகுது. ஓகே, அண்ட் the movement of the snake is called slithering movement. இப்படி போறதுக்கு பேர் தான் என்னது? ஸ்லித்தரிங் மூவ்மெண்ட். ஓகே, ஸ்னேக் வந்துட்டு தண்ணியில நீந்தவும் செய்யும். இதே மூவ்மெண்ட் தான் மோஸ்ட்லி யூஸ் பண்ணும். ஓகே, சில ஸ்னேக் இருக்கு, அது என்ன பண்ணும்னா ஃபுல்லா அப்படி போகாது, சைட் பை சைட்ல அப்படியே நகர்ந்துட்டே போகும். அப்படிதான் மூவ் ஆகும். ஓகே, அந்த மாதிரி மூவ்மெண்ட்ஸும் இருக்கு. சோ ஸ்னேக்கு பாம்பு கால் இருக்காப்பா? இருக்கா? நோ. So it has only muscles. அப்புறம் ஸ்கேல்ஸ் இருக்கும் அது மேல. நீங்க க்ளோஸரா பாத்தீங்கன்னா அது மேல ஸ்கேல்ஸ் இருக்கிறது தெரியும். ஈவன் ஃபிஷ்லயும் அது இருக்கும். ஓகே, பட் இங்க இந்த ஸ்னேக்ல உள்ள ஸ்கேல்ஸ் மூவ் ஆகிறதுக்கு ஈஸியா இருக்கும். ஃபங்க்ஷன் மூவ் பண்ற ஃபங்க்ஷன் மூவ்மெண்ட்டுக்கு ஈஸியான வே கொடுக்கும். எது? இந்த ஸ்கேல்ஸ் இதான் பெர்ஃபார்ம் பண்ணும் அந்த ஃபங்க்ஷனை. ஓகே, கமிங் டு ஃபிஷ். ஃபிஷ் எங்க இருக்கும்? தண்ணியில இருக்கும். ஓகே, தரையில இருக்குமா? ஃபிஷ்ஷே இருக்காது. அப்ப கிரிப் தேவையா? கிடையாது. ஓகே, அப்ப ஃபிஷ் ஸ்விம் பண்றதுக்கு என்ன வேணும்? ஃபின்ஸ். ஃபின்ஸ் வச்சுதான் இப்படி போய் காமிப்போம். ஆக்சுவலா அப்படி போகாது, இப்படி போய் போகும். ஓகே, ஸோ இப்படிதான் மூவ் ஆகும் ஃபிஷ். ஓகே, அப்ப அதோட ஃபின்ஸை வச்சு பாடியை ஃபுல்லாவே இப்படி மூவ் பண்ணிக்கும். They have two paired fins and an unpaired fin. ஸோ ரெண்டு பேர் ஆஃப் ஃபின்ஸும் அப்புறம் ஒரு அன்பேர்டு ஃபின்னும் இருக்கும். இட் மீன்ஸ் வாட்? பேர்னா ரெண்டுன்னு சொன்னேன். ரெண்டு பேர் ஃபின்ஸ் இருக்குன்னா மொத்தம் 4 ஃபின்ஸ் இருக்கு. அது இல்லாம ஒரு பேர் இல்லாம ஒரு ஃபின் தனியா இருக்கும். ஓகே, ஃபைன். தி பாடி ஆஃப் தி ஃபிஷ் இஸ் ஸ்ட்ரீம்லைன். இதுவும் பாருங்க, ஸ்ட்ரீம்லைன்னா என்னது? ஒரு ஒரு பட்டையா இல்லாட்டி ஃபிளாட்டான பாடி ஷேப் தான் ஸ்ட்ரீம்லைன் சொல்லுவாங்க. ஓகே, ஸ்ட்ரீம்லைன் டு ரெடியூஸ் ஃப்ரிக்ஷன் வைல் மூவிங் இன் வாட்டர். ஸோ இப்படி மூவ் ஆகும்போது அடியிலேயோ ஒரு சைட்லயோ ஃப்ரிக்ஷன் எதுவும் இல்லாம இருக்கும் வாட்டர்ல போறதுனால. ஓகே, ஸோ தே ஹேவ் ஸ்ட்ராங் மசில்ஸ் விச் ஹெல்ப் இன் ஸ்விம்மிங். ஃபிஷ் சாப்பிடும்போது பார்த்துருக்கலாம், இந்த ஃபிங்கர் ஃபிஷ்ஷா இதெல்லாம் சாப்பிடும்போது கூட பார்க்கலாம், ஒன்றும் அது அது நீங்க தனியா பிரிக்கும் போது தெரியும். நான் வெஜிடேரியனா தான் நீங்க பார்த்துருக்கலாம் நல்லாவே. பிரிக்கும் போது தெரியும், ஒன்று மசில்ஸ்லாம் நல்லா இன்டர்லாக் ஆயிருக்கும், பிரிக்கும் போதே நல்லா தெரியும். ஸோ ஃபிஷ் நீங்க ஃப்ரைடு ஃபிஷ்ஷோ இல்லை குழம்புல போட்ட மீனோ எடுத்து சாப்பிடும்போது அதை பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த கோடு கூட அப்படியே உள்ள இருக்கும். அதாவது மசில்ஸ் எல்லாம் உள்ளார இன்டர்லாக் பண்ண மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ அப்பதான் அதால ஸ்விம் பண்ணும்போது மசில்ஸ் அது கோஆப்ரேட் பண்ணும் கரெக்டாக மூவ் ஆகுது. ஓகே, ஸோ when a fish swims its front part curves in to one side. So swim front portion ஒரு பக்கம் curve ஆயிடும் and the tail part stays in the opposite direction. See, if this is a fish, you can see இப்படி மூவ் ஆயிருக்கும். This is the front part, so இப்படி மூவ் ஆயிருக்கும். And this is the back part. இந்த பக்கம் back partனா, so இந்த part cross ஆகும் opposite direction. இது ஒரு direction இருக்கு, இது ஒரு direction இருக்கு. You can see, no? So in the next move, the front part curves to opposite side. இப்ப இங்க இருந்து next move இப்படி போயிடும். ஓகே, அண்ட் டெய்லும் அதோட ஆப்போசிட் பொசிஷன்ல வந்து இப்படி வந்துருக்கு இல்லையா.
So the caudal or tail fin helps in changing the direction. இப்போ நம்ம போட்ல போறது அப்படிதான். போட்ல போகும்போது பின்னாடி டைரக்ஷனை மாத்துவோம் தெரியுங்களா? கடலிங் போடும்போது ஏதோ. ஸோ பின்னாடி ஃபின்ஸ் எந்த பக்கம் டைரக்ட் பண்ணுன்றது இந்த ஃபின் தான், டெய்ல் ஃபின் தான் ஹெல்ப் பண்ணுது. எந்த வழியா எந்த பக்கம் மூவ் ஆகும், ஸ்விம் பண்ணுறது. கிளியர்? ஓகே. ஸோ வீட்டுல ஃபிஷ், விரால் மீன் அதெல்லாம் வாங்கியிருந்தாங்கன்னா தண்ணியில விட்டு வைப்பாங்க. ஸோ அது மாதிரி இருந்ததுன்னா பாருங்க மூவ்மெண்ட்டை. அவ்வளோ ஃபிஷ் டேங்க் வீட்டில் இருக்குன்னா ஃபிஷ்ஷோடைய மூவ்மெண்ட்டை அப்சர்வ் பண்ணுங்க. இல்லை வேற எங்கேயாவது அக்வாரியம்லாம் போக சான்ஸ் இருந்துச்சுன்னா ப்ளீஸ் அப்சர்வ் தீஸ் திங்ஸ். தீஸ் ஆர் ஸோ எங்க நீங்க போனாலும் அங்கிருந்து விஷயத்த கத்துக்க ட்ரை பண்ணுங்க. ஓகே, நாலேஜை கெயின் பண்ண ட்ரை பண்ணுங்க. ஸோ hope this will be a interesting class for you. So submit your classwork as early as possible. Before that, we shall see this movement in fish swimming part. Okay. So fishing பாத்தீங்கன்னா first position what I said is front movement. இங்க பாருங்க இந்த பக்கம் இருக்கு. எப்படி இருக்கு? Towards upside. இங்க பாத்தீங்கன்னா tail வந்து இப்படி வளைஞ்சிருக்கு. It means it has to move that side. ஆப்போசிட் சைட்ல மூவ் ஆகும். ஓகே, ஸோ இது ஃப்ரண்ட் ஃபார்வர்ட் மூவ்மெண்ட். இது ஃப்ரண்ட் மூவ்மெண்ட்ல எப்படி எந்த டைரக்ஷன் எந்த வேல போகணுமோ அதை ஃப்ரண்ட் மூவ்மெண்ட் இங்கே காமிக்கும். மீன்ஸ் இது போகும் இந்த இடத்துல. வேறஸ் இந்த டெய்ல் மூவ்மெண்ட் தான் வந்துட்டு அட்ஜஸ்ட் பண்ணும். எப்படி டைரக்ஷனை சைட் வேல போகணுமா, ஸ்ட்ரைட்டா போகணுமா, எப்படி போகணுன்றத அட்ஜஸ்ட் பண்ணும். இங்க பாத்தீங்கன்னா சைட்வேஸ் த்ரஸ்ட், பேக்வர்ட்ஸ் த்ரஸ்ட், இது ரெண்டுமே சேர்ந்து தான் ரிசல்டன்ட் த்ரஸ்ட் கொடுக்கும். சைட்வேஸ்னா லெஃப்ட் ஆர் ரைட் அந்த சைடு, பேக்வர்ட் த்ரஸ்ட்னா பின் இருக்கிற இடத்துல முன்னாடி ஃபார்வர்ட் மூவ்மெண்ட் பண்ணும்போது இந்த இடத்துல த்ரஸ்ட்டை வந்துட்டு அது விட்டுட்டு போகும். ஓகே, ஸோ அப்ப என்ன ஆகும்? ரிசல்டன்ட் த்ரஸ்ட் அப்பதான் கிடைக்கும். த்ரஸ்ட்னா என்ன? த்ரஸ்ட்னா என்ன? அந்த இடத்த விட்டு மூவ் ஆகும்போது கிரியேட் ஆகிற ஆக்ஷன். ஓகே, சரி. So and this is the second thing and this is the third thing. பாத்தீங்கன்னா again you can see. So opposite directionலயும் opposite directionல ஹெட்டையும் டெய்லையும் மாத்தி மாத்தி வச்சுக்கலாம். I told you know like this. I think இந்த பரதநாட்டியம் ஆடுறவங்களாம் நல்லா இப்படி நல்லா உழைப்பாங்க கையெல்லாம். இந்த நல்லா கரெக்டா அந்த பொசிஷன் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஃபிஷ் மாதிரி. ஓகே, திஸ் இஸ் ஹவ் இட் வில் கோ. யூ கேன் சைட்வேஸ்ல பாத்தீங்கன்னா தான் அது ஆக்சுவலா உங்களுக்கு நல்லா தெரியும். ஓகே, லேட்டர் ஐ வில் ஷோ தி வீடியோ. ஓகே, ஃபைன். So submit your class as early as possible. See you next class. Okay, thank you.